கர்த்தரு நம்ம கூட பேசுற ஆண்டவர் மட்டும் இல்லை, தேவைப்பட்ட நம்ம எதிரியோடு கூட எதிரிய க்ளோஸ் பண்ணி வச்சிருவாரு. நீ போற என் பையன் மேல கைய வச்ச எச்சரிக்கை. வார்த்தை பாருங்க, எச்சரிக்கை. அவன்கிட்ட நன்மை மட்டும்தான் பேசணும், தீமை பேசின எச்சரிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இருக்கிற மாதிரி டைலாக் அது, பேசினேன் தொலைஞ்ச. அவன் யாக்கோபு அவன் பயந்துட்டு இருக்கான் நைட்டு, ஐயோ நாளைக்கு யாவான் லாபான் வந்துருவானே, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம். நான் உங்ககிட்ட பேசுனது வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் உண்மை, அதை நீ புடிச்சுக்கோ, அதை வச்சு ஜெபம் பண்ணு. நீ எங்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் உன் எதிரிகிட்ட போய் பேசிக்கிட்டேன். பல நேரங்களில கர்த்தர் நம்மை நேசிக்கிறத நமக்கு காட்டுறதுக்கு நம்ம எதிரி மூலமா ப்ரூவ் பண்ணு, எதிரி வழியாக கர்த்தர் காட்டுறாரு. இங்க சொல்றார் ஆண்டவர், யாக்கோபு பயந்துகிட்டு இருக்கிறான், யாக்கோபு வேதனைப்பட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு ஏசாவை பார்த்து, நீ போய் என்ன செய்யக்கூடாது, அவங்கிட்ட நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு. கர்த்தர் செய்யற மிக முக்கியமான ஒரு சம்பவம்.